பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது இன்டியூஸ்டு மேக்னெட்டிக், அதாவது இந்த டாப்பிக்கை நம்ம என்ன படித்தோம், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆனால் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி மேக்ஸ்வெல்லுடைய கான்செப்ட் வந்து படித்தாச்சு. அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அண்டு மேக்ஸ்வெல் கரெக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, in order to understand how the change in electric field induce a magnetic field, so in order to understand how the change in electric field induce the magnetic field, let us consider the situation of charging a parallel plate capacitor and containing a non-conducting medium between the plate. அதாவது அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு parallel plate capacitors வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ parallel plate capacitor அப்படின்னு என்னது, 2 metal plate தான் நம்ம capacitor அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு சாப்டர் படித்தாச்சு. கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது நமக்கு என்னது, இட் இஸ் ஏ சார்ஜ் ஸ்டோரிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி நமக்கு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணுறது தான் இந்த கான்செப்ட், ரைட். எட் எ டைம் டிபெண்டன்ட் கரண்ட் ஐசி இஸ் கால்டு கண்டக்ஷன் கரண்ட் பி பாஸ்டு த்ரூ த ஒயர்ஸ். ஓகே, இப்போ நமக்கு என்னது, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐசி அப்படிங்கிற ஒரு கரண்ட் வந்து த்ரூ த ஒயரை வந்து நமக்கு பாஸ் ஆகி இந்த 2 பேரல் பிளேட்டையும் நமக்கு சார்ஜிங் பண்ணுது. பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொன்னாவே ஒரு பிளேட்டில் நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜஸும் அனதர் பிளேட்டில் நமக்கு என்னது நெகட்டிவ் சார்ஜஸும் நமக்கு ஸ்டோர் ஆகிறது தான் ஒரு பேரல் பிளேட் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இதை ஆம்பியர் சர்க்யூட்டுங்க யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர் சுற்றி எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இப்போது நமக்கு இதுதான் நமக்கு வந்து ஆம்பியர் சர்க்யூட்டுடைய ஃபார்முலாவே தான். க்ளோஸ்ட் இன்டர்கிராஃப் பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ நாட்னு படிச்சிருப்பீங்க. இங்கே நம்ம ஐசி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னு சொல்லுவாங்க, அதை நான் ஐசி அப்படின்னு படுத்தாச்சு. ஸோ இதில் மியூ நாட் அப்படிங்கிறது என்னது, பெர்மிபிலிட்டி ஆஃப் த ஃப்ரீ ஃபேஸ். அந்த ஃப்ரீ ஃபேஸில் இருக்கக்கூடிய பெர்மிபிலிட்டி தான் நமக்கு வந்து மியூ நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, now the same loop is enclosed by the balloon safer. இது மாதிரியான ஒரு பலூன் சேஃபரை வந்து நம்ம ஒன்று எடுத்துட்டோம். இதில் வந்து நமக்கு 2 சர்ஃபேஸ், இந்த நம்ம எடுத்துக்கூடிய சர்ஃபேஸ் வந்து என்னது S2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. சச் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் த 2 சர்ஃபேசஸ் S1 அண்ட் S2. அப்போது இந்த டோட்டல் ஃபுல் சர்ஃபேஸ் வந்து நம்ம S1 அப்படின்னும், அதுக்குள்ள நம்ம ஒரு சின்ன பவுண்ட்ரியை எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சர்ஃபேஸ் F2 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, த ஆம்பியர் ஃபீல்ட் இஸ் கிவன் பை த க்ளோஸ்ட் லூப் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த சேஃப். அதோடைய சேஃப் எல்லாம் நமக்கு டிபெண்ட் பண்ணி கிடையாது. அதனால் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு என்க்ளோஸ்டு கரண்ட் வந்து 0 அப்படின்னு போடுவாங்க. அப்போ கரண்ட் சேஃப் என்க்ளோசிங் சர்ஃபேஸ் டிபெண்ட் பண்ணிக்கிட்டால் கரண்ட் 0ன்னு போட்டால், ஸோ டோட்டலாக ஆம்பியர் சர்க்யூட்டுக்கு நமக்கு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். இன் ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி ஈக்குவேஷன் இஸ் நமக்கு என்னது 0 பிகாஸ் ஆஃப், ஏன்னா நமக்கு நம்ம எடுத்துக்கூடிய சர்ஃபேஸை விட்டு நம்ம எடுத்துக்கூடிய சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா அவுட் சைடு ப்ரைஸாக இருக்குது. அதனால் நோ கரண்ட் ஃப்ளோயிங் பிட்வீன் த சர்ஃபேஸ். அதுக்குங்க நமக்கு எந்த ஒரு கரண்ட்டும் பேரப்ளேட்டுக்குங்க போக கிடையாது. ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் எ பாயிண்ட் இஸ் 0. ஏன்னா நம்ம கரண்ட் இருந்தால் தான் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும். ஏன்னா கரண்ட்டு கிடையாது, அதனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த இடத்துல நம்ம என்னது 0ன்னு சொல்லுவாங்க. ஹென்ஸ் இந்த மேக்ஸ்வெல் ரிசால்வ் இன்டு இந்த மேக்ஸ்வெல் இது வந்து எப்படி ரிசால்வ் பண்ணுறாங்கன்னா, ஒயர் த கெப்பாசிட்டிஸ் பீயிங் சார்ஜ்டு அப். இப்போ ஒரு கெப்பாசிட்டர் நம்ம சார்ஜ் பண்ணோன்னே வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பிட்வீன் த கெப்பாசிட்டர் பிளேட். ஓகே, இப்போ ஒரு கெப்பாசிட்டர் நம்ம சார்ஜ் பண்ணவே அதில் வந்து நமக்கு இது மாதிரியான ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா இங்கே ஒரு பாசிட்டிவ் பிளேட் இருக்குது, நெகட்டிவ் பிளேட் இருக்குது. அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் பிளேட் இருந்தாவே நமக்கு என்னது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அது கிரியேட் ஆக தான் செய்யும். என்னது, தேர் மஸ்ட் பி கரண்ட் அசோசியேட் வித் சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு பிட்வீன் த கெப்பாசிட்டர் பிளேட். இப்போ நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு கரண்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஆர் என்னது டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நமக்கு என்னது ஒரு மேக்னெட்டிக் டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நமக்கு என்னது ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த கரண்ட்டுக்கு பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரம் த காஸா வச்சு நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன நமக்கு காஸா படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு சாப்டர் படித்தது தான் 5E, அதாவது 5 = Q / ε0 அப்படிங்கிறது நமக்கு என்னது காஸா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏ அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் த பிளேட் ஆஃப் த கெப்பாசிட்டர்னு எடுத்துக்கலாம். அப்போ சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோடைய ஃபார்முலா d/dt = என்னது நமக்கு இந்த I என்ன ஃபார்முலா நமக்கு dQ/dt மேக்ஸிமம் கரண்ட் எடுத்துக்கோமா. ஸோ அதை தான் எடுத்தாச்சு. அதாவது இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், 5E = என்னது Q/ε. இப்போ I நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q/dt
டிவைட் பை டி அப்படின்னு எடுப்பீங்க. இங்கே டிஐ போட்டால் அப்போ என்னது டிக்யூ டிவைட் பை டிடின்னு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு டிக்யூ மட்டும் வேணும்னு என்னது ஐ இன்ட்டு டிடின்னு வருமா? ஸோ அதை தான் இங்கே ஈக்குவேஷன் பிரிச்சுட்டார். இதை தான் பிரிச்சாச்சு. 1 டிவைட் பை எப்சிலான் இன்ட்டு டிக்யூ டிவைட் பை டிடின்னு பிரிச்சாச்சு. ஸோ மீனிங் புரியுதா? இதுங்க இந்த டைமுங்க 1 பை எப்சிலான் தனியாகவும் டிக்யூ டிவைட் பை டிடி தனியாக எடுத்தாச்சு. அப்போ q divided by dt is equal to 1 by epsilon இந்த சைடு போச்சுன்னா என்னது மல்டிபிகேஷன் ஆகிடுமா? அப்போ epsilon என்னது d phi e divided by dt அப்படின்னு போடுவீங்க. இந்த dq divided by dt நம்ம என்னென்னு எடுத்துக்கோம்? கரண்ட் அப்படின்னு எடுத்துக்கோமா? அப்போ I is equal to epsilon d phi by dt அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னப்பா? அப்போ dq divided by dt is equal to நமக்கு என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ இதோடைய டெஃபினிஷன் மட்டும் 2 மார்க் படிங்க போதும். The displacement current can be defined as the current which come into the region which the electric field, அதாவது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இருக்கக்கூடிய கரண்ட்டை தான் அந்த கரண்ட்டை தான் நம்ம என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, மேக்ஸ்வெல் வந்து ஆம்பியர்ஸ் வந்து எப்படி மாடிஃபை பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஆம்பியர் சர்க்யூட்டோடைய ஃபார்முலா 5 இன்டர் க்ளோஸ் பி வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் சிக்கோட்டு மியூ0 ஐ அப்படின்னு எடுப்பீங்க. ஆனால் இங்கே ஐ அப்படிங்கிறது நமக்கு 2 கரண்ட் இருக்குது. ஒன்று டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்குது. அந்த இடத்துல நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் இருக்குது, நம்ம பாஸ் பண்ணக்கூடிய ஐசி அப்படிங்கிற கரண்ட்டும் இருக்குது. அது ரெண்டையும் ஆட் பண்ணோம். ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். பி வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் சிக்கோட்டு மியூ0 இன்ட்டு ஐசி ப்ளஸ் மியூ0 ஐடிக்கு வந்து நமக்கு இங்கே என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் சர்க்யூட் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டோட ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஐடிசி கோட் நமக்கு ஐடிசி கோட் நமக்கு என்ன பாருக்கு ஐடிசி கோட் என்னது எப்சிலான் டி ஃபை டிவைட் பை டிடி இருக்கு பாருங்க. அது கொண்டு வந்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிவிட்டு என்னது இதுதான் நமக்கு வந்து மேக்ஸ்வெல்லுடைய ஆம்பியர் சர்க்யூட்டோடைய மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ டோட்டல் கரண்ட் என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ் பிகம் என்னது சம் ஆஃப் த இது ரெண்டுடைய சம் கண்டக்ஷன் கரண்ட்டையும் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டையும் ஆட் பண்ணால் அதுதான் நமக்கு டோட்டல் கரண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ டோட்டல் கரண்ட் ஐ அப்படிங்கிறது என்னது சம்மேஷன் ஆஃப் த ஐசி ப்ளஸ் ஐடி அப்படின்னு எடுத்துக்கலாம். இது தான் ஆம்பியர் மேக்ஸ்வெல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆம்பியர் சர்க்யூட்டுக்காக மேக்ஸ்வெல் மாடிஃபை பண்ணுறதுனால அதுக்கு பேர் என்னது ஆம்பியர் மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லி நமக்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்போது இதோடைய இம்பார்ட்டன்ட் கரெக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆம்பியர் சர்க்யூட்டோட இம்பார்ட்டன்ட் கரெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த் ரிசீவ் த ரேடியேஷன் ஃப்ரம் த சன் அண்ட் அதர் ஸ்டார்ஸ். எர்த் என்ன செய்யுது? ஒரு ரேடியேஷன் வந்து சன்னு இருந்தும் அதர் ஸ்டார்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுது. தோஸ் ரேடியேஷன் ட்ராவல் த்ரூ த எம்டி ஃபேஸ் வேர் தேர் இஸ் நோ எலக்ட்ரிக் சார்ஜ் ஹென்ஸ் த நோ எலக்ட்ரிக் கரண்ட். அதனால் அந்த இடத்துல எந்த ஒரு எலக்ட்ரிக் சார்ஜும் கிடையாது. ஸோ நோ கரண்ட்டு. ஆனால் ஆம்பியர் சேஸ் என்னது ஒன்று தி எலக்ட்ரிக் கரண்ட் கேன் ப்ரொடியூஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஆம்பியர் என்ன சொல்கிறாங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அப்போ ஆம்பியர் சர்க்யூட்டுங்க வந்து நமக்கு உண்மையாகுது. அப்போ மேக்ஸ்வெல் கரெக்ஷன் டைம் என்னது இதுதான் எக்ஸ்ட்ராவாக அவங்க போட்டிருந்தால் நமக்கு மேக்ஸ்வெல் ஏன்னா ஆம்பியர் சர்க்யூட்டுங்க இது மட்டும்தான் அவருடைய கரெக்ஷன். அப்போ இந்த தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டு தான் அவருடைய கரெக்ஷனாக எடுத்துக்கிறாங்க. ஸோ பெருசாக எதுவுமே இந்த கொஷின் கேட்க மாட்டாங்க. இதில் 2 மார்க் மட்டும் படிங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இது புக் பேக் கொஷினாக இருக்கும். டிஃபைன் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை மட்டும் படிங்க போதும். ஸோ மற்றபடி இது இன்னும் பெருசாக அந்த அளவுக்கு கொஷின் எதுவும் ரைஸ் ஆகாது, அதிகமாக கேட்கவும் மாட்டாங்க. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சம் மட்டும் பாருங்கள். 5.1 என்ன சம் கொடுத்துருக்காங்கன்னா கன்சிடர் த பேரப்ரேட் கெப்பாசிட்டர். ஒரு பேரப்ரேட் கெப்பாசிட்டர் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 230 வோல்டேஜோட ஒரு ஆர்எம்எஸ் வந்து 50 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சியை கனெக்ட் பண்ணிருக்கும் போது இஃப் த செப்பரேஷன் அந்த 2 பேரப்ரேட் கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது 2 கிடைக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர். செப்பரேஷன் ஆஃப் த பிளேட் வந்து கெப்பாசிட்டர் உடைய அந்த 2 பேரப்ரேட்டோடைய கெப்பாசிட்டருடைய ஏரியா வந்து 1 மில்லிமீட்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போது அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து 1 செகண்டுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோடைய ஃபார்முலா நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா டி, அதுதான் சைன் ஒமேகா டி. அந்த ஃபார்முலா தான் sin 2πf × t அப்படின்னு போட்டுக்கோங்க. விஎம் நமக்கு என்னது 230 வோல்டேஜ். அப்போ 230. ஓகே, இந்த இடத்துக்கு நமக்கு என்னது √2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 20 சென்டிமீட்டர்ஸ் கிடைக்கு அதை தான் போட்டிருக்காங்க. இன்ட்டு sin 2π × 50 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டாச்சா. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். நம்ம 4th சாப்டர் படிச்சது தான். அதாவது விஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் என்னது V0 டிவைடட் பை √2 அப்படின்னு படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? அதை தான் நமக்கு எடுத்துக்கலாம். இப்போ வி நாட் வேணும்னு என்னது விஆர்எம்எஸ், அதை தான் வி மேக்ஸிமம் இன்ட்டு √2, ரைட்? ஃபார்முலா புரியுதா? ஸோ அந்த ஈக்குவேஷன் எடுத்து √2 சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. அப்போ
230 into root 2 V maximum into root 2 into sin 25 அப்படியே போட்டுக்கோங்க. F வந்து frequency 50 Hz கொடுத்தாச்சு into T. ஸோ போட்டு கால்குலேஷன் போட்டிங்கன்னா என்ன வருது 325 sin 105T அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போது டயாமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து 1 mm கொடுத்தாச்சு. அதோட ஏரியா ஆஃப் த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா 20 cm ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துட்டான். சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் மாத்தினா 10⁻⁴ இதுங்க கேட்டேன் வச்சுக்கோங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்டோட ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ண முடிஞ்சது. என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்டோட ஈக்குவேஷன் என்னது ID is equal to epsilon d∅e divided by dt is equal to epsilon அப்படியே போட்டுக்காங்க. இதுக்கு வந்து நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா phi is equal to E into A. ஓகே இதுதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா அதை தான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கு. ஓகே அடுத்தது ஐடி இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து ஏரியா டிவைட் பை டி அப்படின்னு எடுத்துக்கிறோமா அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் படித்த ஃபார்முலா. ஸோ ஓகே நமக்கு இ இஸ் ஈக்குவல் டு இ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா டிவி டிவைட் பை என்னது நமக்கு டிடிக்கு ஈக்குவல் அதான் படிச்சிருப்பீங்க. அதாவது பொட்டன்ஷியல் கிரேடியன் படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கிரேடியன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அதை தான் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ ஏ இன்ட்டு டி டிவைட் பை டிடி தண்ணி எடுத்துகிட்டு வி இங்கே கொடுத்துருக்கோம். வி இஸ் ஈக்குவல் டு வி டிவைட் பை டி அதுக்கு சப்ஸ்டிட் பண்ணி எங்கே கால்குலேஷன் போடும்போது 1.81 × 10⁻⁶ ஆம்பியர். அதை தான் நம்ம என்னது 10⁻⁻⁶ வந்து மைக்ரோ ஆம்பியர் அப்படின்னு எடுத்துகிட்டு கால்குலேஷன் போட்டுக்குவோம். ஸோ இது ஒரு சம் பார்த்துக்கோங்க. 2 மார்க்கு டிஃபைன் என்னது நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை மட்டும் பாருங்கள். இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின் இது ரிப்பீட்டட் கொஷின் மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ பெருசாக எதுவும் கேட்குறதுங்க. நெக்ஸ்ட் கொஷின் வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டர்கல் ஃபார்ம். இதுதான் உனக்கு அதிகமாக எக்ஸாம்பிள் கேட்கக்கூடிய கொஷின். இது வரைக்கும் சும்மா இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் தவிர எதுவும் அதிகமாக கொஷின் ரைஸ் ஆகாது. ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட்.